Welcome to the class, students. In today's social class, 8th standard social, unit 3, we are going to see rural life and the society learning objectives. To know about the land revenue policy under the British rule. British நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது land revenueக்கு என்னென்ன land revenue கலெக்ட் பண்ணுறதுக்காக what are the policies they followed and to understand the merits and demerits of land revenue policy. இப்போ அதனால் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டு நோ த அக்ராரியன் கிரைசிஸ் அண்ட் த ரிவோல்ட். இப்போ இந்த அக்ராரியன் கிரைசிஸ்னால் எப்படி வந்து நம்ம அக்ராரியனா அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்க அக்ரிகல்ச்சரல் பீப்புளுக்கு என்னென்ன ட்ரபிள்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக என்னென்ன ரிவோல்ட்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் மூவ் டு த இன்ட்ரடக்ஷன் பார்ட். Introduction. In the pre-colonial period, Indian economy was predominantly an agrarian economy. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் நம்ம இந்தியாவுக்கு ரூல் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்தியன் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கானமியை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. Agriculture was then the primary occupation of the people, and that is also one of the primary occupation of the people. And industries எல்லாமே பார்த்திங்கன்னா agricultural திங்ஸை பேசிக்காக வச்சு தான் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணாங்க. வாட் ஆர் த இண்டஸ்ட்ரீஸ்? they are textiles, sugar, oil, etc. were depend on it. The British government in India did not adopt a pro-Indian agriculture and the land policy. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் நம்ம ஏற்கனவே இருந்த அந்த அக்ரிகல்ச்சரல் பேசிஸ் எக்கானமியும் அந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசியும் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கல. எ நியூ பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ British government introduced 3 major land revenue and tenurial system in India. இப்போ 3 land revenue policies-உம் டென்யூரல் சிஸ்டம் எப்படி வந்து அந்த டேக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த இதையும் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பர்மனெண்ட் செட்டில்மெண்ட், மகள்வாரி சிஸ்டம் அண்ட் ரயட்வாரி சிஸ்டம். இந்த 3 பாலிசிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த பெஷன்ஸ் ரெட் டு த ரிவோல்ட் இன் ஃபியூச்சர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெஷன்ஸ்னுடைய எக்கனாமியை வந்து எக்கனாமிக் சைடு வந்து ரொம்ப பாதித்ததுனால பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக இந்தியன் பெஷன்ஸ் வந்து ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The land revenue policy under the British rule, there were 3 types of land revenue policy under the British rule. Under the British rule, permanent settlement, Rayatwari system, Mahalwari system. Permanent settlement was introduced by Lord and Cornwallis period. Rayatwari system was introduced by Thomas Munro, and Mahalwari system Lord William Bentinck. First we move into the permanent land revenue settlement. Permanent land revenue settlement. இது வந்து பார்த்திங்கன்னா which was introduced by Lord Cornwallis in the part of பெங்கால் அப்படின்ற க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்மனெண்ட் செட்டில்மெண்ட். இந்த க்ரீன் கலர் ஏரியா ஃபுல்லாகவே என்னது லேண்ட் ரெவென்யூ செட்டில்மெண்ட், பர்மனெண்ட் லேண்ட் ரெவென்யூ செட்டில்மெண்ட். அங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசா அண்ட் வாரணாசி அப்படின்றது இந்த மேலே இருக்கிற பார்ட்டு. இந்த க்ரீன் கலர் ஏரியா ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு நார்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, வாரணாசி டிவிஷன் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த ரீஜியன் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது எல்லாமே பர்மனெண்ட் லேண்ட் ரெவென்யூ செட்டில்மெண்ட் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த லார்ட் கார்ன்வாலிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரயட்வாரி சிஸ்டம், permanent settlement. When Robert Clive obtained the Diwan of Bengal, Bihar, Orissa in 1765, they used to be an annual settlement of land revenue. இப்போ வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து திவானி ரைட் மீன்ஸ் டேக்ஸ் கலெக்டிங் ரைட்டு, பீப்புள்கிட்ட இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து எந்தெந்த பார்ட்டில் வந்து அவருக்கு கிடைக்கிது, பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. அந்த க்ரீன் கலர் பார்ட் பார்த்தோம்ல அந்த ஏரியா அவங்க 1765 இது பண்ணோன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லேண்ட் ரெவென்யூவை இயர்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. வாரன் ஹாஸ்டிங் சேஞ்ச் இட் ஃப்ரம் ஆனுவல் டு குவினேனியல் 5 year அண்ட் பேக் டு ஆனுவல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ராபர்ட்லேருந்து 1 yearக்கு ஆனுவல் இயருக்கு ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்தோடனே இவங்க வந்து ஆனுவலாக இருக்கிறத 5 yearsக்கு ஒன்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க 1 yearக்கே இது பண்ணிட்டாங்க. டியூரிங் த டைம் ஆஃப் கார்ன்வாலிஸ்
A 10 years decennial settlement was introduced in 1793 and it is known as permanent settlement. லார்ட் காரன்வாலிஸ் பிகேம் த கவர்னர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் டேக்ஸ் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது 10 இயர்ஸ்க்கு ஒரு பீரியடாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ இட் இஸ் நோன் அஸ் பெர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட். Permanent settlement was introduced in Bengal, Bihar, Orissa, Varanasi division of Uttar Pradesh and northern Karnataka, which roughly covered 19% of total area of British India. இப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து அவங்க ரெவன்யூ செட்டில்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த அந்த கண்ட்ரோல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 90% கவர் ஆகிடுச்சு. அது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க introduce பண்ணுறாங்க. It was known by different names like ஜமீன்தாரி, ஜகீர்தாரி, மங்குல்சாரி அண்ட் பிஸ்விதாரி அப்படின்ற 3 நேம்ஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி லேண்ட் ரெவன்யூ வந்து பீப்புள் அதாவது பெஷன்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. Salient features of the permanent settlement. Jamindars were recognized as the owner of the land as long as they paid the revenue to the East India Company regularly. Jamindars அப்படின்றவங்க பிக் லேண்ட் லார்ட்ஸ். அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் யார்கிட்ட வந்து அதிக லேண்ட் ஏரியா இருக்கோ அவங்க வந்து ஜமீன்தார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள வந்து லேண்டுக்கு ஓனர்ஸாக இருந்தாங்க. எப்போ வரலும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அவங்க ரெகுலராக டேக்ஸ் பே பண்ணுறவர்களும் தேவர் ரிகார்டட் ஆஸ் த ரெகக்னைஸ்ட் as the owner of the land. The Jamindars act as the agent of the government for the collection of revenue from the cultivators. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜமீன்தார்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் பேஷன்ஸ் வந்து டேக்ஸ் கலெக்டர் கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னா யார் இந்த லேண்ட் கல்டிவேட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. எதுக்காக அந்த ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டிக்காக இவங்க வந்து ஜமீன்தார்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணாங்க. Next, the amount of revenue that the Jamindars had to pay to the company was firmly fixed and would not be raised under any circumstances. இப்போ வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க ரெவன்யூ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு பே பண்ணுறது வந்து ஃபிக்ஸட், இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற டேக்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு கொடுத்துருங்க, மீதி ரிமைனிங்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிக்ஸட் பண்ண அந்த இது வந்து எந்த சூழ்நிலையிலையும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தே கேவ் 10/11. இப்போ 11 rupees அவங்க வந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணாங்கன்னா அதில் 10 rupees வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு பே பண்ணிடணும். They gave 10/11 of the revenue collected by them from the cultivator to the government. Jamindars would grant patta written agreement to the riots. Riotsனா கல்டிவேட்டர்ஸ் தான் ரயட்ஸ்னு சொல்கிறோம். ஜமீன்தார்ஸ் வந்து அவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. எது வரலும் அவங்க வந்து ரயட் வந்து இந்த டெனண்ட்டாக குத்தகைதாரர்களாக எப்போ வரலும் அவங்க அந்த லேண்டை கல்டிவேட் பண்ணுறவர்களும் அவங்க வந்து குத்தகைதாரர்களாக இருக்கணும். ஓனர்ஸ் கிடையாது, குத்தகைதாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். The riots became tenants since they were considered as the tiller of the soil. The land cultivate பண்ணுறவங்களும் அவங்க they act as a tenant, not the owner, tenant குத்தகைதாரர்களா. All judicial power were taken away from the Jamindars. Jamindars கிட்ட இருந்த எல்லா ஜுடிஷியல் பவரும் பிரிட்டிஷ் பீப்புள் எடுத்துக்கிட்டாங்க. மெரிட்ஸ், இந்த மெரிட்ஸ் இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா வேஸ்ட் லேண்டு தரிசு நிலமாக இருந்ததும் ஃபாரஸ்ட் லேண்டும் எல்லாமே என்னாச்சு கல்டிவபிள் லேண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. Under the system, many of the waste land and forest became the cultivable lands. Jamindars became the owner of the land. Jamindars were made free from the responsibility of providing justice. அவங்க கிட்ட இருந்து எல்லா ஜுடிஷியல் பவரும் எடுத்தனால அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு கிடையாது. ஜமீன்தார்ஸ் ரிமைன் ஃபெய்த்ஃபுல் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். யாருக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு ஜமீன்தார்ஸ் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. This system secured a fixed and stable income to the British government. இப்போ நம்ம முதல்லே சொன்னோம் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணும் டேக்ஸாக அவங்க கலெக்ட் பண்ண ரெவன்யூவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் என்னாச்சு அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாகவும் நிரந்தரமான ஒரு வருமானம் வரக்கூடிய
சிஸ்டமாக இருந்துச்சு. டிமெரிட்ஸ், இதனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹேட் நோ டைரக்ட் கான்டாக்ட் வித் த கல்டிவேட்டர்ஸ். இப்போ வந்து ஜமீன்தாஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் லேண்டை கல்டிவேட் பண்ணுற கல்டிவேட்டர்ஸ்க்கும் ஏஜெண்ட்டாக இருக்கனால கவர்மெண்ட்க்கும் பீப்புளுக்கும் அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை. The rights of cultivators were ignored and they were left at the mercy of the ஜமீன்தார்ஸ். இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கும் பீப்புளுக்கு எந்த டைரக்ட் கான்டாக்டும் இல்லாதனால அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாமே கல்டிவேட்டர்ஸ்னுடைய ரைட் எல்லாமே என்னாச்சு, யாருமே அவங்க வந்து கருத்தில் கொள்ள ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கல்டிவேட்டர்ஸ்லாம் யாருடைய கருணைக்கு கீழே? இப்போ ஜமீன்தார்ஸ் பார்த்து அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ தே வர் லெஃப்ட் வித் த மர்சி ஆஃப் த ஜமீன்தார்ஸ். பேஷன்ஸ் வேர் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டட் அஸ் அ சர்வ்ஸ். இப்போ அந்த கல்டிவேட்டர்ஸ், பேஷன்ஸ்னால் ஃபார்மர்ஸ், அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா ஒரு அடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. This system was made the ஜமீன்தார்ஸ் லெதரிக் அண்ட் லக்ஸூரியஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இப்போ ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஜமீன்தார்ஸ் வந்து பிக் லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அவங்கக்கிட்ட இருக்கிற லேண்டெல்லாம் யார் கல்டிவேட் பண்ணுறாங்க? அந்த குத்தகைதாரர்கள் மாதிரி பேஷன்ஸ், அந்த ஃபார்மர்ஸ், கல்டிவேட்டர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் ஜமீன்தார்ஸ் வந்து சோம்பேறிகளாக மாறிட்டாங்க. அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அவங்க வச்சு என்ன பண்ணாங்க? லக்ஸூரியஸ் லைஃப், ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. The many conflict between the ஜமீன்தார்ஸ் அண்ட் பேஷன்ஸ் arose in the rural பெங்கால். இப்போ ஜமீன்தார்ஸ் வந்து லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணாங்க, அவங்க சோம்பேறிகளாக இருந்தாங்க. அவங்கள பிரிட்டிஷ் கல்டிவேட்டர்ஸ் வந்து அடிமைகளாக பயன்படுத்தினால அவங்க வந்து என்ன பண்ணாங்க? நிறைய இடத்துல பெங்கால் ரீஜியனில் அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட், கலவரம் மாதிரி உருவாச்சு ரூரல் ஏரியா இன் பெங்காலில். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஜமீன்தார்ஸ் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆடம்பர வாழ்க்கை வாழும்போது அவங்களோட லிவிங் ஹவுஸு மற்ற எல்லாமே ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பிக் பேலஸ் மாதிரி இருக்கா இந்த பில்டிங்கை பார்த்தா. ஸோ இந்த பிளேஸில் ஜமீன்தார்ஸ் வந்து இந்த ரெசைடிங் பிளேஸாக இருந்துச்சு. ஜமீன்தார்ஸ் பார்த்திங்கன்னா என்னது ரொம்ப லக்ஸூரியஸாக ஆடை ஆபரணங்கள், அவங்களோட லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இன்டர்மீடியேட், அதாவது ஏஜென்ட் அப்படின்னு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டாப் லெவலில் இருக்குது, பேஷன்ஸ் கல்டிவேட்டர்ஸ் லோவர் லெவலில் இருக்காங்க. இந்த ஜமீன்தார்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்க தான் ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. ஓகேவா? Riotwary system. Riotwary system was introduced by Thomas Munro and Captain Reed in 1820. Major areas of riotwary system include Madras, Bombay, parts of Assam and Coorg provinces of British India. ரைட்வாரி சிஸ்டம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரியா எல்லாம் ரைட்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் மெட்ராஸ், இங்கே பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாம்பே, இந்த ஏரியா பாம்பே இங்கே இருக்கா, பாம்பே. நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் அஸ்ஸாம். நெக்ஸ்ட்டு கூர்க் ரீஜியன், இப்போ கர்நாடகா ரீஜியன் பார்த்திங்கன்னா கூர்க் ரீஜியன். இந்த ஏரியாலெலாம் என்ன அதாவது ரைட்வாரி சிஸ்டம், இந்த ஆரஞ்ச் கலர் இருக்கிற ஏரியாலெலாம் ரைட்வாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். By ரைட்வாரி சிஸ்டம் the rights of ownership was handed over to the பேஷன்ஸ். இப்போ ரைட்வாரி சிஸ்டமில் பார்த்திங்கன்னா லேண்ட் எல்லாம் யார்கிட்ட கொடுத்தாங்க? கல்டிவேட்டர்ஸ்கிட்டயே, ஃபார்மர்ஸ்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ பெர்மனெண்ட் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்டில் லேண்டெல்லாம் ஜமீன்தார்ஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்க வந்து பேஷன்ஸ் கிட்ட குத்தகைக்கு விட்டு அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த திங்ஸை வந்து பர்சன்டேஜாக ரெவன்யூ கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரெக்டாக லேண்டுடைய ஓனர்ஷிப்பை யார்கிட்ட கொடுத்தாங்க? பேஷன்ஸ் கிட்ட, ஃபார்மர்ஸ் கிட்டேயே கொடுத்தாங்க. The British government collected tax directly from the patients. இப்போ அதே மாதிரி நடுவில் இன்டர்மீடியட் பர்சன்லாம் யாருமே இல்லாமல், ஏஜென்ட் யாருமே இல்லாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் பீப்புளும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மூலியமாக என்ன பண்ணிட்டாங்க? டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இனிஷியலி 1/2 ஆஃப் த
எஸ்டிமேட்டட் ப்ரொடியூஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் ரெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1/2. இப்போ வந்து 2 rupees நாம் வந்து அதை அந்த பர்சன்டேஜ்லேருந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் 1 rupee வந்து டேக்ஸாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா this assessment was reduced to 1/3. ஃபஸ்ட்டு 1/2 இருந்தது வந்து என்ன பண்ணாங்க 1/3 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார்? தாமஸ் மன்ரோ அப்படின்றவங்க. 1/3 3 rupees அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் 1 rupee டேக்ஸாக பே பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. The revenue was based on the basis of the soil and nature of the crop. Revenue வந்து எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில். எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரியே கிராப் க்ரோ ஆகாது. அதனால் அதை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் சாயிலும் என்ன கிராப்ஸ் அதில் க்ரோ பண்ணுறோமோ அதை வச்சு டேக்ஸ் வந்து ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. Rents would be periodically revised generally after 20 to 30 years. அந்த ரெண்ட் அந்த ரெவன்யூ வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா எப்படி இப்போ 20 இயர்ஸ் இல்லைனா 30 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றி அமைக்கிறாங்க. The position of the cultivators became more secure. இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பான மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் த செட்டில்மெண்ட் வாஸ் மேட் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் ரயட்ஸ். இதில் வந்து யாருக்கு நடுவில் வந்து செட்டில்மெண்ட் கிரியேட் ஆகுது? கவர்மெண்ட்க்கும் ரயட்ஸ்க்கும். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த ரைட் ஃபுல்லாக டைரெக்டாக பேஷண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறனால இந்த செட்டில்மெண்ட் வந்து யாருக்கு நடுவில் வந்து மேட் ஆகுது? கவர்மெண்ட் அண்ட் த ரயட்ஸ். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் லேட்டர் கிளைம்டு த லேண்ட் ரெவன்யூ வாஸ் ரெண்ட் நாட் எ டேக்ஸ். இப்போ அந்த லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணினது என்ன சொன்னாங்க? ரெண்ட், அதாவது குத்தகை. இது வந்து வரி பணம் இல்லை, குத்தகை அப்படின்னு சொல்லி லேட்டராக கிளைம் பண்ணிட்டாங்க. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரைட்வாரி சிஸ்டம். ரைட்வாரி சிஸ்டம் வாஸ் டன் டைரக்ட்லி வித் த ரயட்ஸ். ரெவன்யூ செட்டில்மெண்ட் வந்து யாருக்கு பிட்வீனில் இருந்துச்சு? டைரெக்டாக ரயட்ஸ்க்கும் கவர்மெண்ட்க்கும் பிட்வீனில் இருந்துச்சு. மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் அன் எஸ்டிமேட் ஆஃப் த ப்ரொடியூஸ் வாஸ் கால்குலேட்டட். இப்போ லேண்டை வந்து என்ன பண்ணுறாங்க? அளவீடு பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயிலையும் எந்த கிராப்ஸ் அங்கே க்ரோ ஆகுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? எஸ்டிமேட் பண்ணாங்க அந்த ரெவன்யூவை. கவர்மெண்ட் ஃபிக்ஸட் த டிமாண்ட் அட் 45% to 55% ஆஃப் த ப்ரொடியூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ டேக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்து இப்போ 100 rupees ஏர்ன் பண்ணால் 45 rupeesல to 55 rupees வரலும் டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணினாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரைட்வாரி சிஸ்டம். ரைட்வாரி சிஸ்டம்னால என்ன எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆச்சு? இன் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் த லேண்ட் ரெவன்யூ வாஸ் எக்ஸசிவ். ஒரு சில இடத்துல அதாவது சாயிலையும் கிராப்பையும் என்ன கிராப் க்ரோ ஆகுதோ அதை பேஸ் பண்ணனால ஒரு சில இடத்துல வந்து டேக்ஸ் ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ரயட்ஸ் வேர் ஹார்ட்லி லெஃப்ட் வித் த பேர் மெயின்டெனன்ஸ். இப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள். நல்ல கிராப்ஸ் க்ரோ ஆன சுச்சுவேஷன்லேயுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது வந்து லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து என்னாச்சு? ரொம்ப கடுமையாக பாதிச்சிச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. Under the system, the government exploited the farmers instead of ஜமீன்தாஸ். ஜமீன்தாரி சிஸ்டம், அதாவது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாஸ் வந்து ஃபார்மர்ஸை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதில் வந்து யார் வந்து இது பண்ணாங்க? கவர்மெண்ட்டே அவங்கள வந்து அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து சுரண்டிட்டாங்க. நெக்ஸ்ட் மகள்வாரி சிஸ்டம். மகள்வாரி சிஸ்டம் a brainchild of Holt Mackenzie modified version of ஜமீன்தாரி சிஸ்டம். இப்போ வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படியே மாடிஃபை பண்ணுறது, நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்ன பண்ணாங்க? அந்த ஜமீன்தாஸ் வந்து லேண்ட் ஓனர்ஸாக இது பண்ணிவிட்டு ஃபார்மர்ஸ் வந்து டெனன்ஸாக இருந்தாங்க. இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சினுடைய மைண்டில் வந்து உதிச்ச ஒரு சிஸ்டம் தான் மகள்வாரி சிஸ்டம். அதை வந்து என்ன பண்ணாங்க? ஜமீன்தாரி சிஸ்டமை மாடிஃபை பண்ணி நியூவாக மாற்றி அமைச்சிருக்காங்க. எந்த ஏரியாவில்? கங்கா வேலி, த நார்த் வெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா அண்ட் பஞ்சாப் இன் 1822. இப்போ இதில் அந்த ரெட் கலராக இருக்கிற ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே என்னது? அந்த மகள்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணினது. நம்ம என்னென்ன பார்த்தோம்? கங்கா வேலி, திஸ் இஸ் கங்கா வேலி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ், இதுதான் நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ். நெக்ஸ்ட்டு பஞ்சாப், இந்த ஏரியாலெலாம் என்ன பண்ணாங்க? மகள்வாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் 1822.
Lord William Bentinck, when Lord William Bentinck வந்து Governor General, when he became a Governor General of India, was suggested to radical changes in the மகள்வாரி சிஸ்டம் பை கைடன்ஸ் ஆஃப் ராபர்ட் மார்டின் பர்ட்ஸ் இன் 1833. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிக் வந்து இந்தியானுடைய கவர்னர் ஜென்ரலாக ஆனதுக்கப்புறம் அந்த மகள்வாரி சிஸ்டமில் பேசிக் லெவலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. யாருடைய ஹெல்ப் கைடன்ஸ்னால? ராபர்ட் மார்டின் பர்ட்ஸ் இன் 1833. அசஸ்மெண்ட் ஆஃப் த ரெவன்யூ வாஸ் மேட் டு பி ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆஃப் த மகள் ஆர் வில்லேஜ். இந்த இடத்துல மகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்வாரி சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணோம்? பேசிஸ் ஆஃப் எப்படி ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்க? பேசிஸ் ஆஃப் த சாயில், நேச்சர் ஆஃப் த கிராப்போ. இதை வந்து ஒரு வில்லேஜை இது பண்ணி வில்லேஜை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆல் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ஆஃப் த மகள்ஸ் வேர் சிவியர்லி அண்ட் ஜாயின்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூ. அங்கே இருக்கிற எல்லா மகள்ஸ் வில்லேஜில் இருக்கிற எல்லா ஓனர்ஸ் ஆஃப் த லேண்டும் என்ன பண்ணாங்க? ப்ரொப்பரைட்டர்னா ஓனர்ஸ் ஆஃப் லேண்டு. அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து டேக்ஸை பே பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. இனிஷியலி த ஸ்டேட் ஷேர் வாஸ் ஃபிக்ஸட் அஸ் 2/3 ஆஃப் த கிராஸ் ப்ரொடியூஸ். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த திங்ஸில் என்ன பண்ணும்? இப்போ 3 rupees ஏர்ன் பண்ணாங்களா, 2 rupees வந்து அவங்க வந்து ஷேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டேக்ஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த வில்லேஜ் ஆஸ் ஏ ஹோல் த்ரூ இட்ஸ் ஹெட்மேன் ஆர் லேம்பர்டார். நம்ம வந்து வில்லேஜ் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி லேம்பர்டார் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஹோலாக ரெஸ்பான்சிபிள். யாருடைய லீடர்ஷிப்பில் அந்த வில்லேஜ் வந்து இருக்குது? லேம்பர்டார், ஹெட்மேன். அவங்க வந்து ரெக்கையர் டு பே த ரெவன்யூ. This system was first adapted in Agra and Ayodhya. உத்தரப்பிரதேச ரீஜன் தான் கங்கா வேலி ரீஜன் அப்படின்னு சொன்னால அந்த ரீஜனில் they were adapted to pay and later extended to other parts of United Provinces. ஃபஸ்ட்டு அவங்க இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணதை 2/3 வந்து டேக்ஸாக பே பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அங்கே எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? ஆக்ரா அண்ட் அயோத்தில். அண்ட் லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் ப்ராவின்சஸ். த பர்டன் ஆஃப் ஆல் திஸ் ஹெவி டாக்ஸேஷன் ஃபைனலி ஃபெல் ஆன் த கல்டிவேட்டர்ஸ். இப்போ எல்லா ஹெவி டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருடைய மேலே வந்து அந்த வரி பணத்தை வந்து அதிகமாக சுமத்துறாங்க? இதனால் அஃபெக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொன்னால் லேண்டை கல்டிவேட் பண்ணுறவங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மகள்வாரி சிஸ்டம். லேம்பர்டார் ஆக்ட் அஸ் இன்டர்மீடியேட்டரிஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த வில்லேஜஸ். இப்போ எப்படி ஜமீன்தாஸ் ரயட்வாரி சிஸ்டமில் ஜமீன்தாஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் லேண்ட் கல்டிவேட்டர்ஸ்க்கும் இன்டர்மீடியேட் ஏஜென்ட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரியே ஹெட் ஆஃப் த வில்லேஜ் லேம்பர்டார் வந்து கவர்மெண்ட்க்கும் வில்லேஜஸ்க்கும் ஏஜென்ட்டாக இருந்தாங்க. இட் வாஸ் எ வில்லேஜ் வைஸ் அசஸ்மெண்ட். இப்போ வந்து இப்போ முதல்ல வந்து சாயிலை வச்சு பேஸ் பண்ணாங்க ரயட்வாரி சிஸ்டமில். இதில் வில்லேஜுக்கு வில்லேஜ் மாறி இருக்கு. வில்லேஜ் அசஸ்மெண்ட்டை வச்சு இது பண்ணாங்க. 1 person could not hold a number of village. ஒரு பர்சன் வந்து நம்பர் ஆஃப் வில்லேஜை ஹோல்ட் பண்ண முடியாது. குட் ஹோல்டு ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து இப்போ லம்பர்டார் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்குனுடைய லீடர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்பர் ஆஃப் வில்லேஜஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த வில்லேஜ் கம்யூனிட்டி வாஸ் த ஓனர் ஆஃப் த வில்லேஜ் காமன் லேண்ட். வில்லேஜில் இருக்கிற எல்லா பீப்புளுமே அவங்க வந்து காமன் லேண்டுக்கு ஓனர். த லேண்ட் வாஸ் பிலாங் டு த வில்லேஜ் கம்யூனிட்டி. லேண்ட் வந்து வில்லேஜில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்ந்தது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மகள்வாரி சிஸ்டம். லம்பர்டார் என்ஜாய்ட் த ப்ரிவிலேஜஸ் விச் வாஸ் மிஸ்யூஸ்டு ஃபார் தயர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். எப்படி ஜமீன்தார்ஸ் வந்து ஜமீன்தாரி சிஸ்டமில் வந்து லக்ஸூரியஸ் லைஃபு சோம்பேறித்தனமான வாழ்க்கை இருந்தாங்களோ அதே மாதிரியே மகள்வாரி சிஸ்டம்லேயும் அந்த வில்லேஜ் ஹெட் வந்து நல்ல ப்ரிவிலேஜஸ் நிறைய ரைட்ஸை என்ஜாய் பண்ணாங்க. திஸ் சிஸ்டம் brought no benefit to the cultivators. இதனால் யாருக்கு எந்த யூஸுமே இல்லை கல்டிவேட்டர்ஸ் லேண்டை கல்டிவேட் பண்ணுறவங்களுக்கு. It was modified version of ஜமீன்தாரி சிஸ்டம் and benefited to the upper class in the village. இப்போ ஜமீன்தாரி சிஸ்டமை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு மாற்றி அமைச்சோம் அப்படின்ற அந்த மெத்தட்னால ஜமீன்தாரி சிஸ்டமில் யாருக்கு வந்து பெனிஃபிட் இருந்துச்சு? ஜமீன்தார்ஸ்க்கு இருந்ததுனால அந்த கல்டிவேட்டர்ஸ்க்கு எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை. அதே சேம் மெத்தட் வாஸ் ஃபாலோட் ஹியர். இம்பேக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ். பிரிட்டிஷ்னுடைய லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் வந்து கல்டிவேட்டர்ஸ்கிட்ட எந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? எ காமன் ஃபீச்சர் ஆஃப் ஆல் த செட்டில்மெண்ட் வாஸ் அசஸ்மெண்ட் அண்ட் மேக்ஸிமைஸ் இன்கம் ஃப்ரம் த லேண்ட். இப்போ வந்து காமனாக லேண்ட் ஃபீஸ் காமன் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா செட்டில்மெண்ட்லேயும் அசஸ் பண்ணுறாங்க. இன்கம்மை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் த லேண்ட். இட் ரிசல்டட் இன் இன்க்ரீஸிங் லேண்ட் சேல் அண்ட் டெப்போசிஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவன்யூ எல்லாமே இப்போ இதனால் பாதிக்கப்படுறது யார்? பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்னால கல்டிவேட்டர்ஸ். ஸோ
அவங்க வந்து கல்டிவேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, லேண்டை விற்கிறதுக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. இந்த பேஷன்ஸ் வேர் ஓவர் பர்டன் வித் டாக்ஸேஷன். இப்போ வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சவங்க யார் அப்படின்னு சொன்னால் கல்டிவேட்டர்ஸ். எதனால்? அந்த டேக்ஸ்னால. டியூ டு த டேக்ஸ் பர்டன் அண்ட் ஃபேமின் இன் ஜென்ரல் பீப்புள் சஃபர்ட் இன் பாவர்ட்டி அண்ட் பேர்டன் வித் டெப்ட்ஸ். இப்போ வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் ஃபேமின் அதாவது பஞ்சம் ஏற்பட்டுச்சு, அதனாலையும் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, புவர் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க, கடனுக்கும் தள்ளப்பட்டாங்க. தே ஹேட் டு சீக் மணி லெண்டர்ஸ் ஹூ பிகேம் த ரிச். இப்போ வந்து அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள கடன் சுமை அதிகமாகுது, பாவர்ட்டி டிஃபிகல்ட்டான ரொம்ப ஏழ்மையான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால் அவங்க ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டேக்ஸாக பே பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கடன் கொடுக்குறாங்களே, அந்த ஃபினான்ஸ்லாம் கொடுக்குறாங்களே, வட்டி கொடுக்குறாங்களே, அவங்கள தேடி போக வேண்டியதாச்சு. அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேஷன்ஸ்கிட்ட ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்த லேண்டெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த மணி லெண்டர்ஸ் வந்து ரிச் பீப்புளாக மாறிடுறாங்க பிகாஸ் ஆஃப் தட். நெக்ஸ்ட்டு ஜமீன்தாஸ் மணி லெண்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் த புவர் பேஷன்ஸ். புவர் பேஷன்ஸ் வந்து அவங்கள வந்து அழிக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜமீன்தாஸ், மணி லெண்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ். த ஸ்டேபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் த வில்லேஜ் வாஸ் ஷேக்கன். இப்போ வந்து நிலையாக இருக்கிறதும் கண்டினியூவாக அந்த ப்ராசஸ் நடக்கிற இந்தியன் வில்லேஜஸ் வந்து என்னாச்சு, ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குச்சு சொசைட்டியில். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி டிஸ்அப்பியர் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். இப்போ காட்டேஜ் இந்தியாவில் இருக்கிற அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம், அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அவங்களுடைய கண்ட்ரிலேருந்து அவங்க திங்ஸை கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அந்த பேஷன்ஸ் ஹேட் நத்திங் டு சப்ளிமெண்ட் தேர் இன்கம். இப்போ பேஷன்ஸ்க்கு வந்து இப்போ லேண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கடன் சுமையால் மணி லெண்டர்ஸ்க்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க கிட்ட விற்றுட்டாங்க. அவங்க பிரிட்டிஷ் பேஷன்ஸ்க்கு வந்து வேறு அடிஷ்னலாக இன்கம் வரக்கூடிய எதுவுமே அவங்களுக்கு இல்லை. த ஓல்டு பாடி ஆஃப் கஸ்டம் வாஸ் ரீப்ளேஸ்டு பை நியூ அப்பேரட்டஸ் ஆஃப் லா, கோர்ட் ஃபீஸ், லாயர்ஸ் அண்ட் ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஓல்டு கஸ்டம் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, நியூ சிஸ்டம் இதில் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. The British policy proved advantageous only to the government of the privileged section of the society. இப்போ வந்து பிரிட்டிஷ் பாலிசி வந்து யாருக்கு இருந்து அட்வான்டேஜஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு. அதே மாதிரியே சொசைட்டியில் ஹை கிளாஸில் இருக்கிற பீப்புளுக்கு அட் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ். யார் லேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கல்டிவேட்டர்ஸ் கொடுக்குற லேண்ட் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த சொசைட்டியில் ஹை கிளாஸில் இருக்கிறவங்க who were the rightful owner of their lands and claimants of the larger share of the produce. அவங்க வந்து எல்லா ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட், ரைட்ஃபுல் ஓனர்ஸ் ஆஃப் their land. இப்போ ஜமீன்தார் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய லேண்ட் வச்சுருந்தாங்க. மகள்வாரி சிஸ்டமில் வில்லேஜ் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து காமன் லேண்டாக இருந்துச்சு, அதில் கல்டிவேட் பண்ணாங்க. ரைட்வாரி சிஸ்டமில் ஓனர் இந்த பெஷன்ஸே ஃபார்மர்ஸே லேண்டை கல்டிவேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் யார் பெனிஃபிட் ஆனாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சொசைட்டியில் ஹை கிளாஸில் இருக்கிற பீப்புளும். கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பிரிட்டிஷ் பீப்புள். That is today's class. We will meet in the next class. Thank you, students.